தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக ஆகஸ்ட் 3 காரைக்குடியில் நடைபெறவுள்ள ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டை முன்னிட்டு காரைக்குடியில் கிளை சார்பாக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் மாவட்ட தலைவர் ஆசிப் முகமது தலைமையிலும் மாவட்ட செயலாளர் அப்துல் சித்திக் மாவட்ட பொருளாளர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிஎன்டிஜே மாநில செயலாளர் சிவகங்கை ரபீக் முகமது, டிஎன்டிஜே மாநில செயலாளர் அல் அமீன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர் நாசர் முஹைதீன், கிளை செயலாளர் முகமது சாதிக், கிளை பொருளாளர் ஹபீப் ரஹ்மான், கிளை துணைத் தலைவர் பாரூக், கிளை துணை செயலாளர் ஜாகிர், கிளை துணை செயலாளர் ஜாதிக் பாட்சா, ஆண்கள் பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்குடியில் வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டிற்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் தற்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்தியா என்பது ஜனநாயக நாடு என்று பெயரளவில் மாறிவிட்ட ஒரு சூழலை நாம் இன்று பார்க்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகிறது. வக்ஃப் உரிமை பாதுகாப்பு சட்டம் என்கின்ற பெயரிலும், ஆர்டிகல் 370 என்கின்ற பெயரிலும், பொது சிவில் சட்டம் என்கின்ற பெயரிலும், லவ் ஜிஹாதுக்கு எதிரான சட்டங்கள் என்கின்ற பெயரிலும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது. தலித் மக்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது. விவசாய சட்ட மசோதா என்று கொண்டு வந்து விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதகமான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதை எதிர்க்கக்கூடிய வகையில், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைக்கக்கூடிய வகையில் இந்த ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது.